வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம எல்லடை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 200 கிராம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், நிலக்கடலை ஒரு 4 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, பச்சரிசி மாவு 4 கப்பு, வெண்ணெய் 2 ஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன். எண்ணெய் அடுப்பில் ஊற்றி காய வைப்போம். அதுக்குள்ளே மாவை நம்ம பிசைஞ்சுக்குவோம். சீரகத்தையும் இந்த மிளகு அதில் வெள்ளைப்பூண்டையும் போட்டுக்குவோம். வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் போல் போட்டுக்கோங்க. அதை 1-2 உடச்சி எடுத்துக்குவோம். அதுலேயே இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு அதை லைட்டாக ஒரு ஓட்டிக்குவோம். இந்த கடலைப்பருப்பு இந்த பொட்டுக்கடலையும் போட்டு ஒரு ஓட்டிக்கிட்டோம்னா சாப்பிடையில் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதையும் பொடி பண்ணி போட்டுக்கலாம். 1-2 மாவு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சுக்குவோம். அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் போட்டு பிசைஞ்சுக்குவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பட்டர் போட்டு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். அந்த நுணுக்குன 1-2 சீரகப்பொடி, மிளகு, பூண்டு எல்லாம் நுணுக்குனதை போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் போட்டு கலந்துக்குவோம். ரொம்ப காரசாரமாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை எவ்வளோ வேணாலும் குறைச்சும் போட்டுக்கலாம், கூட்டியும் போட்டுக்கலாம். ருசி அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா கரண்டியில் பொறுக்கிற சூடு வச்சு அதையும் ஊற்றிக்குவோம். மாவை பிசைஞ்சிட்டு கட்டியாக பிசைஞ்சுக்குவோம். தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக பிசைச்சிட்டோம்னா தட்டை ஈஸியாக இருக்கும். மாவு உருட்டிக்குவோம். உருட்டி அலுமினியம் பாயிலையோ இல்லை பாலித்தீன் கவர்லேயோ எண்ணெய் தடவிட்டு தட்டிக்குவோம். இல்லை இந்த மாதிரி ஒரு டபரா மாதிரி ஒரு எடுத்து அதை தட்டிக்குவோம். என்னதான் இருந்தாலும் கையில் தட்டினா தான் ஈவனாக கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டினோம்னா ஈஸியாக இருக்கும். போடுவோம். நல்ல காரசாரமான எல்லடை சூப்பராக இருக்கும். இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தண்ணி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்குவோம். அடை ரெடி ஆயிடுச்சு. எல்லடை சுட்டு எடுத்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.